அஞ்சாவது பாடம் எனது விருப்பங்கள். பார்த்தீங்கன்னா வாகனம் அதை வந்து நேர்கோட்டு குறியில் குறிக்கிறாங்க. ஆட்டோ எத்தனை முறை பயணம் போனோங்கிறத நேர்கோட்டு குறியீடில் குறிக்கிறாங்க. நேர்கோட்டு குறியீடுகளில் இப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கணும்னு சொன்னால் 4 கோடு போட்டோம்னா 5ஆவதாக இருக்கிறது இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுறக்கூடாது, இது தவறு. இந்த ஃபார்மேட்டில் போட வேணும். முன்னாடி தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்கு படிக்காதவங்க இந்த குறியீடுகளை தான் உபயோகப்படுத்துகிறாங்க. எப்படி சாமி போடணும்? 4 கோடு போட்டுட்டு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு. இப்போது மொத்தம் நம்ம எத்தனையை ஒன்றா சேர்க்கணும்? 5 கோட்டை ஒன்றா சேர்க்கணும். எப்போவுமே 5 கோடுகளை நம்ம இந்த வழிமுறையில் ஒன்றா சேர்த்து டிஃபைன் பண்ணணும். சரியா? அப்போது அடுத்தது வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. இதில் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குதுன்னா 8 இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒருக்கா இப்படி போட்டு அடித்து விட்டுருந்தாலே அது 5ன்னு அர்த்தம். அப்புறம் ஒத்தையாக இருக்கிறத 6, 7, 8ன்னு கூட்டிக்கணும். மொத்தம் எத்தனை தங்கம் வருது? 8 வருது. இவங்க 8க்கு நேராக குறிச்சிட்டாங்க. அடுத்தது இது பாரு, சொல்லியிருக்கேன்ல மிஸ்ஸு, 4 போட்டு 4 இப்படி அடித்து விட்டினாலே அது 5. இது பாரு, இதை அடித்து விட்டுட்டா இது 5, 6, 7, 8, 9. அடுத்தது இங்கே எத்தனை இருக்குது? ஒத்தையாக கவுண்ட் பண்ணு. 1, 2, 3, 4 இருக்குது. இதில் பாரு 2 தாட்டி அடிச்சு விட்ருக்காங்க. அப்போ 5 + 5ன்னா 10. இதில் ஒருக்கா அடிச்சு விட்ருக்காங்க 5, 5ஓட 1 கூட்டினோம்னா 6. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த எண்களுக்கு நேராக இந்த இடத்துல நீ வந்து குறிச்சிடணும். ஓகேயா? இங்கேயே எழுதிட்டு இந்த எண்களுக்கு நேராக நீ குறிச்சிட்டேன்னா முடிஞ்சது. பெயர் நேர்கோட்டு குறிகள் படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை. எத்தனை புத்தகங்கள் அப்படிங்கிறத இங்கே நாம் எண்ணி எழுதணும். எழுதிடலாமா சாமி? இது எத்தனை? 5. இது எத்தனை? 5 5 10, 10 5 15, 15ஓட 1 கூட்டினோம்னா 16. ஓகே, அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது இனியன் படித்த புஸ்தகம். ஒருக்கா வந்து அடித்து விட்டுட்டோம்னா அது 5. 5க்கு அப்புறம் எத்தனை வருது? 6, 7, 8. அப்போ இங்கே நம்ம எத்தனைன்னு எழுதணும்? 8ன்னு எழுதணும். இப்போது இங்கே வர 5, 10, 11, 12, 13, 14. இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 14ன்னு எழுதிடுறோம். இங்கே பாரு 5, 10, 15, 16, 17, 18, 19. ஓகேயா? 19ன்னு எழுதிடணும். அடுத்தது இது 5, 5ஓட 5 கூட்டினோம்னா 10, 11, 12, 13, 14. இப்போ இங்கே எத்தனை சாமி எழுதணும்? நம்ம 14ன்னு எண்ணி எழுதிடணும். கரெக்டாக எண்ணி எழுதி இன்னொருக்கா போட்டு திருப்பி லிசன் பண்ணினா உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். மிக அதிகமான புத்தகங்களை படித்தவர் யார் சாமி? அதிகமாக புத்தகம் படிச்சிருக்காங்க 19 புத்தகம். யார்? சலீமா படிச்சிருக்காங்க. சம எண்ணிக்கையில் கதை புத்தகங்களை படித்தவர் ஒரே எண்ணு 14, 17. 14, 14 ஒரே எண்ணு. யார்? ரீனா. இன்னொன்று வந்து டேவிட். எழுதிடுறோம். மிக குறைவான 10 புத்தகங்களை படித்தவர் 8 புத்தகம் தான். யார் படிச்சிருக்கிறது? இனியன். டேவிட் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கையை விட இனியன் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கை. டேவிட் வந்து 14, இனியன் வந்து எத்தனை படிச்சிருக்காங்க? 8. 8ஓட 6 சேர்த்தோம்னா 14. இனியன் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கையை விட சலீமா படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கை. இனியன் வந்து 8, சலீமா வந்து 19. இப்போது 19ல் 8 போச்சுன்னா எத்தனை சாமி வரும்? 11. அப்போ இங்கே நம்ம என்னன்னு எழுத வேணும்? 11ன்னு எழுதி வேணும். அடுத்தது பாரு, இதில் பந்து விளையாட்டு எத்தனை பேர் விளையாடுறாங்க பாரு. எண்ணி பாரு. 1, 2, 3, 4, 5. 5ன்னு எடுத்து எழுதிடணும். அடுத்தது மணல் வீடு கட்டும் விளையாட்டு. எங்கே இருக்காங்க? 1, 2, 3, 4, 5. அவங்களும் 5 பேர். கண்ணாமூச்சி விளையாடுறவங்க பாரு சாமி எத்தனை பேர்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எத்தனைன்னு எடுத்து எழுதணும்? 9ன்னு எடுத்து எழுதிடணும். அடுத்தது பலூன் விளையாட்டு பாரு. இவங்கெல்லாம் பலூன் 1, 2, 3, 4, 5, 6. 6 பேர் என்ன பண்ணுறாங்க? பலூன் விளையாட்டு விளையாடுறாங்க. அதுக்கடுத்து சிப்பி சேகரிக்கிறவங்க எத்தனை பேர்? 1, 2, 3, 4 பேர். 4 பேர் சிப்பி சேகரிக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல நாம் 4ன்னு போட்டுறணும். இப்போது பலூன் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட பந்து விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. பலூன் எத்தனை பேர் விளையாடுறாங்க சாமி? பலூன் வந்து 6 பேர். பந்து வந்து 5 பேர். எத்தனை குறைவாக இருக்குது? 1 குறைவாக இருக்குது. பந்து விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட 4 பேர் அதிகமாக இருக்கிறது. பந்து வந்து 5 பேர். 4 அதிகமாக இருக்கிறது யாருன்னா 9னா கண்ணாமூச்சி. பலூன் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட 2 குறைவாக உள்ளது. பலூன் வந்து எத்தனை பேர் விளையாடுறாங்க? 6 பேர் விளையாடுறாங்க. 2 கம்மியாக இருக்கிறது வந்து சிப்பி சேகரிப்பவங்க. டேஸ் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட
கண்ணாமூச்சி விளையாடுபவர்களின் எண்ணிக்கை 4 அதிகம். அது யாருன்னா மணல் வீடு கட்டுபவர்கள். இப்போ இதில் நீ வந்து உனக்கு என்ன முடியுமோ அதுக்கு நேராக டிக் பண்ணிக்கணும்.